வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பத்துமலை தைப்பூச விழாவில் 18 லட்சம் முதல் 20 லட்சம் பேர் திரளக்கூடும். முருகப்பெருமானின் உற்சவ திருநாளான இவ்வாண்டு தைப்பூச விழாவில் 18 லட்சம் முதல் 20 லட்சம் பேர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ரத்து டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கையானது பத்திரிகைகள், ஆங்கில மொழி ஊடகங்களால் வெளியிடப்பட்ட தகவலாகும். தைப்பூச விழா கொண்டாடப்படும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மட்டுமல்லாமல் தைப்பூச விழா முதல் நாளான பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் மிகப்பெரிய எண்ணிக்கையில் மக்கள் கூடுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பத்துமலை திருத்தலம் உருமாற்றம் கண்டு மிகப்பெரிய மேம்பாடுகள் நடைபெற்றிருப்பதால் இந்த முறை பத்துமலை தைப்பூச விழாவை காண்பதற்கு அதிகமான சுற்றுப்பயணிகள் வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தேவஸ்தானத்திற்கு தெரிய வந்துள்ளது என்று இன்று பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தான் ஸ்ரீ நடராஜா இதனை தெரிவித்தார். பத்துமலையினுடைய முதல் இரவில்தான் அதிகமான கூட்டங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அந்த கூட்டம் இந்த ஆண்டும் அதே போல் இருக்கும் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். இவ்வாண்டு தைப்பூச உற்சவத்திற்கு நான் சொல்வதை விட மற்ற பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகளாம் கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பீப்புளிலிருந்து 2 மில்லியன் பீப்புள்கள் 2 மில்லியன் நபர்கள் வருவதற்குரிய ஏற்பாடு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான காரணம் நிறைய சுற்றுப்பயணிகள் மற்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாட்டுக்கு தைப்பூசத்தை பார்ப்பதற்கு வருவதற்கு விமான டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நிறைய சுற்றுப்பயணிகள் வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இந்த தைப்பூசத்திலே இருக்கின்றது என்பதையும், பத்துமலையினுடைய தோற்றம் முற்றும் மாற்றப்பட்டு உருமாற்றப்பட்டு சுற்றுப்பயணிகள் அதிகமாக கவரக்கூடிய இடமாக மாறி இருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். உங்கள் கண்ணாலே நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த அடிப்படையில் தான் சொல்லுகின்றேன். இவ்வாண்டு கூட்டம் ஃப்ளோட்டிங் க்ரௌட், அதாவது ஒரே நேரத்தில் கூடக்கூடிய கூட்டம் இல்லை, ஃப்ளோட்டிங் க்ரௌட். பிப்ரவரி 11ஆம் தேதி பூச நட்சத்திர நன்னாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது என்றாலும் பக்தர்கள் தை மாதம் பிறந்தது முதல் பத்துமலை திருத்தலத்தில் பெரும் திரளாக தொடர்ந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வருவதையும் தான் ஸ்ரீ நடராஜா சுட்டிக்காட்டினார். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி பத்துமலை திருத்தலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் கொண்டாடப்படும் தைப்பூச விழாவை ஒட்டி பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணியளவில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலிலிருந்து வெள்ளி ரதம் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி புறப்படும் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ரத்து ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார். முன்னதாக இரவு 7 மணிக்கு தொடங்கி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதன் பின்னர் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதரராய் ஸ்ரீ முருகப்பெருமான் வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் வெள்ளி ரத ஊர்வலம் மேள நாதஸ்வர இசை முழங்க பக்தர்கள் புடைசூழ வழக்கமான பாதைகளில் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி புறப்படும். வெள்ளி ரதம் மறுநாள் பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பத்துமலை திருத்தலத்தை வந்தடையும். வெள்ளி ரதம் பத்துமலை திருத்தலம் வந்தடைந்ததும் அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதரராய் சுவாமி மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் என்று தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். மாலை 5:30 மணிக்கு தமது தலைமையில் சேவர் கொடியேற்றப்பட்டு 2025ஆம் ஆண்டின் தைப்பூச விழா அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கப்படும். ரத ஊர்வலத்தின் போது பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அதிகமான போலீஸ்காரர்கள் கடமையில் இருப்பர். பக்தர்கள் சமய மரபுகளை கடைபிடித்து கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ளுமாறு தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டார். ரதம் புறப்படுகின்ற பொழுதே நாம் கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ள வேண்டும். நிறைய ஐபிகே கோலப்போ கல்வாங்கி போலீஸ் இன்ஸ்டியூட் இங்கிட்டு கோம்பாக் எல்லாம் நிறைய போலீஸ்காரர்கள் அவருடைய சேவையை செய்வார்கள்.
அதே நேரத்தில் நாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையை மாட்டிக்கொண்டு நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காரணத்தை முன்னிட்டும் போலீஸ்காரர்களிடம் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த தேர் திருவிழாவிலே அவ்வளவு கட்டுக்கோப்பாக நீங்கள் நடந்து வர வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இம்முறை பத்துமலை தைப்பூச விழாவில் கலந்து கொள்வதற்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிற்கு தேவஸ்தானம் அழைப்பு விடுத்ததாக தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். எனினும் ஜொஹூரில் நடைபெறும் தைப்பூச விழாவில் மாமன்னர் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற ஆண்டுகளில் பத்துமலைக்கு மாமன்னர் வரக்கூடும் என்று அரண்மனையிலிருந்து தேவஸ்தானத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். அதேவேளையில் தைப்பூச விழாவில் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் தேவஸ்தானம் அழைப்பு விடுத்துள்ளது. பிரதமர் வருகை புரிவார் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாக தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். சிலாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடீன் ஷாரி, மயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், மயிகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M சரவணன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் இந்த ஆண்டு தைப்பூச விழாவில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான மாமன்னர் உபகார சம்பளத்திற்கு மாணவர்கள் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் இம்மாதம் 28ஆம் தேதி வரையில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்யலாம். நாட்டிற்கு மிகப்பெரிய மேம்பாட்டை கொண்டு வரக்கூடிய துறைகளுக்கு படிக்கும் மலேசிய மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக பல்வேறு துறைகளில் உள்நாட்டு உயர்கல்விக் கூடங்கள் அல்லது உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் இளங்கலை அல்லது PhD முனைவர் பட்டத்திற்கு உயர்கல்வி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு பிரசித்தி பெற்ற இந்த உபகார சம்பள விண்ணப்பம் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக பொதுச்சேவை இலாக்கா இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் தங்கியுள்ள சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாக்கிர் நாயக் பொது நிகழ்வில் உரையாற்றவோ அல்லது சொற்பொழிவாற்றவோ விதிக்கப்பட்டுள்ள தடையின் நிலை குறித்து உள்துறை அமைச்சு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கிள்ளான் MP V கணபதி ராவ் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த மாதம் அந்த சர்ச்சைக்குரிய சமய போதகர் பர்லிஸ் மாநிலத்தில் ஓர் இடத்தில் சொற்பொழிவாற்றியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்படியென்றால் ஜாக்கிர் நாயக்கிற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை உத்தரவு அகற்றப்பட்டு விட்டதா என்பது குறித்து உள்துறை அமைச்சு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கணபதி ராவ் கேட்டுக்கொண்டார். தலைமை ஆசிரியர்கள் அல்லது அதிகாரம் வழங்கப்பட்ட ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களுக்கான பெரம்படி தண்டனையை நிறைவேற்ற முடியும். அதுவும் பள்ளி கட்டொழுங்கு தொடர்பான 1959ஆம் ஆண்டு கல்வி விதிமுறைகளில் இடம்பெற்றுள்ள கடுமையான வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டே அவ்வாறு செய்ய முடியும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தெளிவுபடுத்தியுள்ளார். தவறு செய்யும் மாணவர்கள் மீது பெரம்படி உள்ளிட்ட உடல் ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க பெற்றோர்களுக்கோ பொதுமக்களுக்கோ நடப்பு சட்ட விதிகளில் அதிகாரம் வழங்கப்படவில்லை என அவர் சொன்னார். அதே சமயம் பொது இடங்களில் அல்லது பள்ளி ஒன்றுகூடல் இடங்களில் பெரம்படி தண்டனைகள் ஒருபோதும் செயல்படுத்தப்படக்கூடாது மற்றும் மாணவிகளையும் பெரம்பால் அடிக்க முடியாது. மாணவர்களை அடிப்பதற்கு ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் தொடர்பான சிறப்பு சுற்றறிக்கையில் அவை குறிப்பிடப்பட்டிருப்பதை ஃபர்லினா சிடே சுட்டிக்காட்டினார். தாய்லாந்து நைத்திவாட்டில் அண்மையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை தொடர்ந்து தாய்லாந்திற்கு செல்ல திட்டமிடும் மலேசியர்கள் எச்சரிக்கையாக இருக்கும் அதே வேளையில் அந்நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்தவொரு சம்பவங்களையும் தவிர்க்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் முக்கியத்துவத்தை கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மமத் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டில் ஜொஹூர் மாநில போதைப்பொருள் குற்றவியல் விசாரணை பிரிவு 25 போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை முறியடித்துள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் குமார் முத்துவேல் தெரிவித்தார். முறியடிக்கப்பட்ட கும்பல்களில் அனைத்துலக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் தொடர்பு வைத்திருந்த கும்பல்களும் அடங்கும். இதன் மூலம் கடந்த ஆண்டில் 99.76 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள பலதரப்பட்ட வகையைச் சேர்ந்த 7.30 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜொஹூர் பாருவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ குமார் தெரிவித்தார். பினாங்கு ஜார்ஜ்டவுன் பர்சியாரான் கேர்னியில் உள்ள ஒரு பேரங்காடியின் 7வது மாடியிலிருந்து கீழே விழுந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணி ஒருவர் படுகாயத்திற்கு ஆளானார். இச்சம்பவம் இன்று புதன்கிழமை பிற்பகல் 1:54 மணியளவில் நிகழ்ந்தது.
25 வயதுடைய அந்த சுற்றுப்பயணி அப்பேரங்காடியின் கீழ்த்தளத்தில் சீன புத்தாண்டை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட ஓர் அலங்கார வடிவமைப்பு மீது விழுந்ததால் அவருக்கு காயம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக திமோர் லவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். அந்த சுற்றுப்பயணி தற்போது பினாங்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். தேசிய மனிதநேய இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இணக்கத்தின் ஒற்றுமை விழாவில் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஒற்றுமையுடன் அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்ததாக இயக்கத்தின் தேசிய தலைவர் செல்வேந்திரன் முனியாண்டி கூறினார். அண்மையில் ஸ்லாங்கூர் கிள்ளான் சந்தோசா தமிழ் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு வருகையாளராக ஸ்லாங்கூர் மாநில மஇகா தலைவர் டத்தோ சங்கர்ராஜ் ஐயங்கார் கலந்து சிறப்பித்தார். இந்த பொங்கல் விழாவில் தமிழர்களின் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் போட்டி விளையாட்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. மாணவர்களுக்கு வர்ணம் தீட்டுதல், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோரணம் பின்னுதல், பூத்தொடுத்தல் ஆகிய போட்டிகளும் நடத்தப்பட்டன. பூத்தொடுத்தல் போட்டியில் அதிகமான பெண்கள் கலந்து கொண்டதுடன் அவர்களின் திறன் பலரின் கவன ஈர்ப்பாக அமைந்தது. நிகழ்விற்கு முத்தாய்ப்பு வைக்கும் வகையில் தேசிய மனிதநேய இயக்கத்தின் செயலவை உறுப்பினர்களுடன் இணைந்து சிறப்பு பிரமுகர்களும் பொங்கல் வைத்து இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் B40 குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளி உபகரணப் பொருட்கள் வழங்கப்பட்டதுடன் தொழிலதிபர் குமணன் பழனிவேல் தலைமையில் 2 பேருக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டன. நிகழ்விற்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து தரப்பினருக்கும் இயக்க தலைவர் செல்வேந்திரன் முனியாண்டி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வகையில் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும், குறிப்பாக இந்த தமிழ் பெரிய ஆசிரியருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொடுக்கின்றேன். மீண்டும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் சிறப்பாக மனிதநேய ஒற்றுமை ஏற்பாட்டை நம்ம இந்த பொங்கல் விழாவை மிக சிறப்பாக செய்வோம். பாரம்பரியத்தை கட்டி காவல் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இந்த பொங்கல் விழாவில் டத்தோ கோபாலகிருஷ்ணன் நம்பிக்கை இயக்கத்தின் தலைவர் டத்தோ கலைவாணர், கிள்ளான் சந்தோசா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பரசன் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். நேற்று செவ்வாய்க்கிழமை குவாந்தான் புக்கிட் சக்கிலாயில் கடை வளாகம் ஒன்றில் குளிரூட்டி விற்பனையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். 29 வயதுடைய அந்த நபர் அன்றைய தினம் இரவு 8:30 மணியளவில் அதே இடத்தில் கைது செய்யப்பட்டதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி 1 முகமது ஜஹரி 1 புசு தெரிவித்தார். குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த நபரை வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தனது 21 வயது மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக தந்தை ஒருவர் தலோ இந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். உடல் உழைப்பு தொழிலாளியான 57 வயதுடைய அந்த நபர் நீதிபதி நூர் ஹமீசா ஷைஃபுடீன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு வீட்டில் தனது 21 வயது மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 30 ஆண்டு சிறை மற்றும் 10 பெரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.